Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். ஸ்பெஷலாக ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி ப்ரொஃபஷனலாக பேசுறது, எப்படி ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போகிறது, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்பொழுது ஒரு ப்ரொஃபஷனல் நெகட்டிவ் லெவலில் எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டினும் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ் தான். அதுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் ஆன்சரோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவாக ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனல் வேலை ரொம்ப பாசிட்டிவாக சவுண்ட் ஆகிற நெகட்டிவ் ஆன்சர்ஸை எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் ஆன்சராக ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக பேச முடியாது இல்லையா, நமக்கு ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரும். ஆனால் அது எப்படி ப்ரொஃபஷ்னலாக எப்படி நீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஐம் டூயிங் கிரேட், தேங்க்ஸ். ஐம் டூயிங் கிரேட், தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். I'm a bit under the weather, but I'll manage. I'm a bit under the weather, but I'll manage. I'm a bit under the weather அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனால் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொஃபஷனல் வேலை. I'm a bit under the weather, but I'll manage. Did you reach on time? கரெக்ட் டைம் ரீச் ஆகிட்டியா? எஸ், I just got in. ஆமாம், நான் இப்போ தான் என்ட்ரானேன், இப்போ தான் வந்தேன். I'm running a little late due to the traffic. I'm running a little late due to the traffic. டிராஃபிக் இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறதான். ஹவுஸ் யூ டேக் கோயிங்? எப்படி போயிட்டுருக்கோம் நாள்? இட்ஸ் கோயிங் வெல் ஸோ ஃபார். இட்ஸ் கோயிங் வெல் ஸோ ஃபார். இட்ஸ் கோயிங் வெல் ஸோ ஃபார்னா இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் பீன் அ பிட் ஹெக்டிக் டு பி ஆனஸ்ட். இட்ஸ் பீன் அ பிட் ஹெக்டிக் டு பி ஆனஸ்ட். ஹானஸ்டில் ஆனஸ்ட், ஹெட் சைலண்ட். இட்ஸ் பீன் அ பிட் ஹெக்டிக் டு பி ஆனஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் தலைவலியாக தான் போயிட்டுருக்கு. உண்மையாக சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு, அதான் அர்த்தம். Are you busy right now? இப்போ பிஸியாக இருக்கியா? Not really, what's up? Not really, what's up? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. Not really, what's up? I'm a bit tired up at the moment. I'm a bit tired up at the moment. இப்போ கொஞ்சம் வேலையில் மாட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் வேலையாக பிஸியில் இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. I'm a bit tired up at the moment. Ready for the meeting? மீட்டிங் ரெடி ஆகிட்டியா? Yes, I'm all set. Yes, I'm all set. Yes, I'm all set அப்படின்னா ஆமாம் நான் மீட்டிங் ரெடி ஆகிட்டேன், எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். I need a few more minutes to prepare. I need a few more minutes to prepare. I need a few more minutes to prepare அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்ட்டு. Did you check your emails? Yes, I went through them. Yes, I went through them அப்படின்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். எல்லா இமெயிலும் நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். Not yet, I'll check them shortly. Not yet, I'll check them shortly. Not yet, I'll check them shortly அப்படின்னா நான் இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் செக் பண்ணுறேன் எல்லா இமெயில்ஸும் அப்படின்னு அர்த்தம். What's your plan today? I have a few tasks to complete. I have a few tasks to complete அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டாஸ்க் தான் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். It's quite packed. I may need to reschedule some things. It's quite packed. I may need to reschedule some things அப்படின்னா இப்போ நான் பயங்கர என்னோடய ஒர்க் ஃபுல்லாக பேக்டாக இருக்குது, நான் சில விஷயங்களை அப்புறமா பண்ணுறதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணணும், ரீஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். Did you finish yesterday's work? Yes, I wrapped it up. Yes, I wrapped it up. Yes, I wrapped it up அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். Not completely, I'm still working on it. Not completely, I'm still working on it அப்படின்னா நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, நான் இன்னும் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒர்க்கில் நான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். Can we start now? Sure, let's get started. Sure, let's get startedனா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு அர்த்தம். Just a moment, I'll be ready shortly. Just a moment, I will be ready shortlyனா கொஞ்ச நேரம் கூட நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு அர்த்தம். Is everything okay? எல்லாம் ஓகே தானே? Yes, everything under control. Yes, everything under control அப்படின்னா எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு அர்த்தம். There are few issues, but I'm handling them. There are some issues, but I'm handling them. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பரவாயில்ல சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் I'm handling them. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.